எளியவர்களிடம் நாம் கோபப்படும்போது, அவர்கள் நம்மீது அன்பிற்கு பதில் பயத்தை வளர்த்துக் கொள்ள காரணமாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பயத்தினால் வரும் மரியாதை ஒருபோதும் உண்மையானது அல்ல. எளியவர்களிடம் அடிக்கடி கோபப்படும் பழக்கம் நம்மை ஒரு சர்வாதிகாரி மனநிலைமைக்கும், ஆணவத்திற்கும் தள்ளிவிடும். இதனால் நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் நம்மிடம் உண்மையாக இருக்க மாட்டார்கள். காரியம் முடிந்தால் போதும் என்று நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள். எளியவர்களிடம் நாம் காட்டும் கனிவுதான் நம்முடைய உயர்ந்த பண்பை வெளிப்படுத்தும். அவர்களால் திருப்பித் தாக்க முடியாது என்பது அவர்களை காயப்படுத்துவதற்கான உரிமம் அல்ல. மாறாக அவர்களை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நாம் வென்றது போல தோன்றினாலும், பிறகு நம் மனசாட்சி நம்மை உறுத்தும். இது நம்முடைய அக அமைதியை குலைக்கும் என்பதை உணர வேண்டும். அடுத்ததாக கோபத்தை எங்கே காட்ட வேண்டும் என்பதைப் பற்றி பார்ப்போம். நம் கண்முன்னே ஒரு அநியாயம் நடக்கும்போது, அதைக் கண்டும் காணாமல் செல்வது அல்லது பயந்து ஒதுங்குவது ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு நல்லதல்ல. அந்த இடத்தில் வரும் கோபம் வெறும் உணர்ச்சி அல்ல. அது ஒரு பாதுகாப்பு அரண். ஒருவருக்கு துன்பம் இழைக்கப்படும்போது மௌனமாக இருப்பது அந்த அநீதிக்கு துணை போவதற்குச் சமம். எனக்கு ஏன் வம்பு என்ற பயத்தை விட, இது நாளை எனக்கும் நடக்கலாம் என்ற விழிப்புணர்வு வரும்போது கோபம் வீரமாக மாறுகிறது. அந்த நேரத்தில் நாம் காட்டும் கோபம் ஒரு உயிரை காக்கவோ அல்லது ஒரு தவறை திருத்தவோ பயன்பட வேண்டும். எனவே சிறு சிறு விஷயங்களுக்கு, தனிப்பட்ட ஈகோ காரணங்களுக்காக நாம் கோபப்படுவது நம்மைதான் பலவீனப்படுத்தும். போக்குவரத்து நெரிசல், தனிப்பட்ட விமர்சனங்கள் அல்லது அற்பமான வாக்குவாதங்களில் நம் ஆற்றலை வீணாக்க வேண்டாம்.